என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஓஸ்டான ஒரு ஈவி வெஹிக்கிள் ட்ரிப்பை நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. வணக்கம் தோழர்களே, என் ஃப்ரெண்டு கூட ஒரு கிரிவலம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு கார் தான் சூஸ் பண்ணேன். ஃப்ரெண்டு வந்து ஈவி வெஹிக்கிள் வச்சிருக்காரு. அந்த கார்ல நான் கிளம்புனேங்க. ஆனா ஈவி வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் எல்லாம் ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு, நல்லா சேஸ் பண்ணுச்சு, சூப்பரா போயிட்டு இருந்தேன். செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 100 இருந்துச்சுங்க பவர். போக 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 அப்படியே கம்மியாயிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ல வந்து சார்ஜ் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேங்க. பட் எனக்கு தெரியாது, ரொம்ப ரேரா தான் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. வந்து பெட்ரோல் மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம போட்டு போயிட முடியாது. செலக்டிவான சில இடத்துல மட்டும்தான் இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து இருக்குது. அதுவும் சில டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்குபைடா தான் இருக்கு. ஏசிடி இந்த பக்கம் பார்த்தா சார்ஜ் வந்து ஜீரோக்கு வந்துருச்சுங்க. வேற வழி இல்ல, தள்ளிட்டு போய் ஒரு வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். அந்த பிளக் பாயிண்ட்ல போட்டு நாங்க எக்ஸ்டென்ஷனை வச்சு சார்ஜ் போட்டாங்க. சார்ஜ் போயிட்டு ஒரு 40% ஆனதுக்கு அப்புறம் கிளம்பணும். நாங்க வண்டியில போயிட்டே இருந்தோம். சீரியஸா சொல்றேன் கைஸ், இந்த டைம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஊர்ல இருந்து கிளம்புற மாதிரி அந்த அளவுக்கு செம்ம கிரௌடுங்க. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. போக 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வண்டிலையும் சார்ஜ் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கம்மியாகுதுன்னு பார்த்தா சடனாக ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு. 0% வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பங்க் இருந்துச்சு. அந்த பங்க்ல போயிட்டு சார்ஜ் போடுறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டு தான் போடணும். அது வரைக்கும் சின்னதாக ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறாங்க, செம்ம க்ரௌடு, செம்ம டிராஃபிக். திருவண்ணாமலைக்கு போகுதா இல்லை ஊருக்கு போகிறாங்களா 2 days லீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பிளக் பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம வந்து சார்ஜ் போட்டோம். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஏறுது. நம்ம இதுக்குன்னே சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். 20 minutesல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியர்லி வந்து 100 ஏறிடும். ஃபைனலாக வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் செம க்ரௌடு. அங்கேருந்து நம்ம மலையை தெரியுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம டுவர்ட்ஸ் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு பாருங்களேன். சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ க்ரௌடை நான் பார்த்ததும் கிடையாது. நான் கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசினேன், ப்ரோ பார்த்து நடங்க, இந்த அளவுக்கு செம்ம கிரௌட் இருக்கும், உங்க நகல்லாம் பேந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பல. பட் நடக்கிறக்கே வழி இல்லாம எல்லாருமே அப்படியே ரொம்ப ஒட்டி 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 நடந்தாங்க. அந்த அளவுக்கு செம்ம கிரௌடுங்க. பக்த கோடிகள்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து கோடி கணக்கில் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 2 டைம் வந்து இந்த மாதிரி கிரிவலம் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு புதுசா யாராவது இந்த டைம்ல கிரிவலம் வந்திருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் கிரிவலம் கண்டிப்பா வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம கிரௌடு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா என்னோட கிரிவலத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு காலையில தாங்க நாங்கள் கிளம்பணும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து கார் தள்ளி அதுக்கப்புறம் கிரிவலம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். ஓம் நம சிவாய.